சமீபமா ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி செய்தியில பார்த்திருப்பீங்க, குற்றால அருவியில நூல் நூலா தண்ணி வந்து குளிக்க முடியாம இருந்தாங்க. 20 நாளுக்கு அப்புறம் இன்னொரு செய்தி, தண்ணி அதிகமா வருது, குற்றால அருவியில குளிக்க முடியல. இரண்டுக்கும் ஒரே ஒரு காரணம், அங்கு மரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன என்பதை பொதுமக்கள் சொன்னாங்க. அதனால இயற்கைக்கு எதிராகத்தான் இந்த சமூகம் நடந்து கொண்டிருக்கிறது. கரெக்டா சொல்லணும்னா, மரங்களை பற்றிய பிரஜை நம்மிடம் இல்லை அப்படின்னு தான் தோணுது. யாராவது ஒரு பையன் சரியா படிக்கலன்னா அவனை பார்த்து மரமண்ட அப்படின்னு தான் திட்டுறாங்க. உண்மையில மரங்கள் தந்த காகிதங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட புத்தகங்களை படித்து புத்திசாலியானவர்கள் தான் இந்த சமூகத்திலே அதிகமே தவிர மரங்களுக்கு எதிராக நாம் பேசக்கூடாது. இன்னொரு விஷயம், வாழ்க்கைன்றதே ஒரு மூவ்மெண்ட் தான். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம், வாழ்க்கை முழுக்க இயக்கம் தான். மரங்கள் வந்து இடப்பெயர்ச்சி அடைவதில்லை. ஆனால் மொத்த மனித சமூகமும் இடம் பெயர்வதற்கு நின்று கொண்டு ஒற்றை காலில் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மரங்களே உதவுகின்றன. அந்த காலகட்டத்தில் எல்லாம் வண்டி சக்கரங்கள் மரங்களால் செய்யப்பட்டன. இன்றைக்கு 2 சக்கரமோ 3 சக்கரமோ 4 சக்கரமோ விமானத்தின் சக்கரமோ அனைத்துமே மரத்தினுடைய பால். மனிதர்களின் பால் இயற்கை அன்பால் கொடுத்த தன்னுடைய பால் தான் அந்த ரப்பர் மரம். அத்தனை இயக்கத்திற்கு காரணம் நின்று கொண்டிருக்கக்கூடிய மரம். அந்த மரத்தை நாம் விட்டு வைத்திருக்க வேண்டும், முடிந்தால் அதிகமாக நட்டு வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லைன்றதுக்கு ஒரு முக்கியமான சாட்சி சொல்றேன். நடுவர் அவர்களே, 20 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோவை மாநகரத்துக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் வருகின்றவர்கள் ஸ்வெட்டரோட தான் வருவாங்க. நேத்தும் இன்னைக்கும் அடிச்ச வெயில் கோயம்புத்தூர்ல எப்படி வெயில்? கோயம்புத்தூரோட பருவநிலை எங்க போச்சு? இத்தனை மரங்கள் ஏன் வெட்டப்பட்டுச்சு? நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல தமிழ் சமூகத்துல வீட்டினுடைய அமைப்பு மிக அழகாக இருந்தது. வீட்டினுடைய அமைப்பு சிதைந்ததால இந்த சமூகத்தில் வந்த சிதைவுகளும் அதிகம். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே வானத்தை மறுக்காத முற்றம் அப்படின்னு ஒரு பகுதி இருந்தது. நடுவர் அவர்களே, வானத்தை வீட்டுக்குள் வைத்து கட்டிய உன்னதமான கட்டிட கலைஞர்களின் வாரிசுகள் தான். ஆனா இன்னைக்கு முற்றம் இல்லை. முற்றம் இல்லை என்ற உடனே தமிழனுக்கும் இயற்கைக்குமான உறவும் முற்றும் இல்லை. அதனால் இயற்கையின் முத்தம் இல்லை. பழைய தமிழன் தன்னோட வீட்டு வாசல்ல தெருவுல கோலம் போடுவான். நடுவர் அவர்களே, மார்கழி மாதத்துல 2 பூசணிப்பூ 3 பூசணிப்பூ வைப்பாங்க. அதுக்கு காரணம், அந்தந்த ஜாதி தெருக்கள் உள்ள திண்ணையில அந்தந்த ஜாதி மக்கள் வந்து தங்குவாங்க. தங்கும் போது அது ஒரு மௌன மொழி. இந்த வீட்டுல 2 பெண்கள் திருமணத்துக்கு இருக்கிறாங்க, வருகின்ற மாதம் தை மாதம் அறுவடை நடக்கும், கையில காசு இருக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அவங்க ஊர்ல போய் இந்த வீட்டுல 2 பெண்கள் திருமணத்துக்கு இருக்கிறாங்கன்னு மௌன மொழி பேசிய திண்ணை இருந்த ஊர் இது. இன்றைக்கு திண்ணை போட உடனே உறவுகளும் போயிருச்சு. உணவு என்பது தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் விற்பனை பொருளும் அல்ல. வாசலை திறந்து வைத்துக் கொண்டு சாப்பிடுவது தமிழ் கலாச்சாரம். யாராவது போகும்போது அவனுடைய முகத்தை பார்த்து பசியோடு இருந்தா அழைத்து உணவு கொடுப்பான். இன்றைக்கு ஸ்கிரீன் போட்டு கதவை சாத்தி டைனிங் டேபிள் வந்து உறவுகள் முடிஞ்சு போச்சு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் நடுவர் அவர்களே, இப்ப இந்த 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வர்ற விளம்பரங்கள்ல, வீடு கட்டுற விளம்பரங்கள்ல 4 பேர் இருப்பாங்க. கணவன், மனைவி, 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அப்போ என்ன பெத்த தாயும் தகப்பனும் எங்க இருக்கணும்? கல்யாணத்துக்கு இருக்கிற என்னுடைய சகோதரி எங்க இருப்பா? படித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதரன் எங்க? ஒரு நுணுக்கமான அரசியல் இந்த விளம்பரங்கள்ல இருக்கு. என்னன்னா, சகோதரிய லேடிஸ் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிடணும், சகோதரனை பேச்சுலர்ஸ் ரூம்க்கு அனுப்பிச்சிடணும், தாயும் தகப்பனையும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு அந்த விளம்பரம் சொல்லுது. அது சொல்லாமல் சொல்லுவது இதைத்தான். இப்படிலாம் அனுப்பிச்சாதான் நீ வீடு கட்ட முடியும் அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை சொல்ற மாதிரி விளம்பரம். நண்பர் ஒரு தடவை சொன்னாருங்க, நான் வேளச்சேரி தாண்டி இருக்கேன், பாரிஸ் கார்னர்ல இருந்து என்ன கூப்பிடுறான். மாதிரி 2 பேருக்கும் பொதுவான ஒரு நண்பன் மனைவியோட திடீர்னு வந்திருக்கான், நீ டின்னருக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். நான் சொல்றேன், நான் 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன், உடனே வர முடியாது அப்படின்னு சொல்றேன். அவன் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவன், அழகா பேசுவான். அவன் சொன்னா, அன்பு இருந்தா அமெரிக்கா கூட அடுத்த வீடு, அன்பு இல்லைன்னா அடுத்த வீடு கூட அமெரிக்கா தான். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஜராயிட்டேன். இங்க நடுவர் அவர்களே, இந்த
ஒரே ஒரு ரூமு, அதனால தாயும் தகப்பனையும் தங்க வைக்க முடியாது என்ற வாதத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை வீட்டில் ஒரே ஒரு அறை இருக்கலாம், ஆனால் விஞ்ஞானம் சொல்லுகிறது இறைவன் நம்முடைய இருதயத்திலே 4 அறைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வயதானவர்களுடைய மனோபாவத்தை பற்றி சொல்லுகிறேன். சௌமியா விடிய விடிய நியூஸ் பார்க்கறாங்க. உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன், நியூஸை முழுக்க பார்க்கறவங்க யார் தெரியுமா? சின்ன பையங்க நியூஸே பார்க்க மாட்டாங்க. இளைஞர்கள் அப்படியே பார்த்துட்டே வருவாங்க. விளையாட்டு செய்தி முடிஞ்சதும் அவங்க அப்படியே கிளம்பிடுவாங்க. முழுக்க முழுக்க செய்தியை வணக்கம் வரை பார்ப்பவர்கள் வயதானவர்கள். அதற்குரிய காரணம் பரிதாபமானது. என்னன்னா, அந்த நியூஸை வாசிச்சு முடிச்ச உடனே அந்த செய்தி வாசிப்பாளர் சொல்லுவாரு, மீண்டும் நாளை காலை சந்திப்போம் அப்படின்னு. மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முதியவர்களுக்கு அந்த வாசகங்கள் ஆறுதல் தருகின்றன. அடுத்தது 3 பேர்த்தையுமே ஒவ்வொரு பழமொழி கேட்கணும் நடுவர்கள். அதாவது பழமொழின்றது ஒரு 1000 ஆண்டு காலமாக வாழ்ந்த வாழ்க்கை, ஆயிரக்கணக்கானவர்களின் வாழ்க்கை. அதை ஒரு 4-5 வார்த்தைகளுக்குள்ள அப்படியே சாரம் எடுத்து சொல்றது. அது தொடர்ந்து நீடிக்கும். அப்படித்தானே? நான் இன்றைக்கு நன்றி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே இருந்த பழமொழி உண்ட வீட்டுக்கு 2ஆம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்திலே பண்ணியிருக்கான்னு தானே அர்த்தம். உங்கள்கிட்ட கேட்குறேன், வளர்த்த கடா மார்பிள பாயுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம கட்சியில் ஒருத்தனை வளர்த்து விட்டோம்னா நம்ம கட்சிக்காரனையே கூட்டிட்டு போயிட்டு நமக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கிற முதல் ஆள் நாம வளர்த்து விட்டவன் தான். ஏறின ஏனியை எட்டி உதைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த 3 பழமொழியும் நன்றியை பாராட்டி சொல்லப்பட்டதா இல்ல நன்றி கட்ட சமூகத்தை நினைத்து அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டதான்னு சொல்லுங்க. சிவகுமார சாரை கூட்டிட்டு நான் சென்னைக்கு நடந்தே போறேன்.